ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ விட்டு தனியாக சாப்பிட்றதுக்கே கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்துட்டான். எனக்கும் சேர்த்து சமைச்சிருக்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தான். கவலைப்படாமல் சீக்கிரமாக வந்து சேர்ந்துருப்பால, இப்படி விட்டுட்டு சாப்பிட்றியன்ட்டு சாப்பாடு போட்டு வந்துட்டு, வாவ் இன்னைக்கு சமைச்சது சூப்பராக இருக்கு, நீ சூப்பராக குக் பண்ணுறது தெரியுமோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். லீஃபே, நம்ம தொடர்ந்து இப்படி சேர்ந்து வாழ்றது தேவையில்லையோன்னு தோணுதுங்க. அப்படியே மூஞ்சியெல்லாம் மாறி போயிடுச்சு. எப்போ நீ அப்செட்டாக இருந்தாலும் உன் கோவத்தை எம்எல்ஏ காட்டுறியமான்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. நீ போறதுதான் நல்லதுன்னதும் உனக்கு ஏதாவது பிரச்சனைங்கும் போது எப்ப பார்த்தாலும் என்னையே இன்வால்வ் பண்ணாத நான் எவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன். ஒரு வில்லாவை வாங்கினதும் நானே போயிடுவேன். இப்ப நீ என்னை எவ்வளவு அப்செட் ஆக்கியிருக்கன்னு உனக்கு தெரியுமா? இங்க இருந்தெல்லாம் போக முடியாது, எனக்கு இங்க இருந்து பழகிடுச்சுங்க. எனக்கு பழக வேணாம், இது எனக்கு பிடிக்கலங்கிறா. எந்த ஒரு காரணமும் இல்லாம என்கிட்ட ஏன் இவ்வளவு நல்லபடியா நடந்துக்கிற? ஹோட்டல்ல நடந்த வாங்குறவோட விஷயத்த நீ தான் ஸ்ப்ரெட் ஆகாம தடுத்திருக்க. ஆனா ஏதோ தெரியாத மாதிரி ஏன் நடிச்சேன், ஏன் என்கிட்ட சொல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டா. அப்படியே அழுகவே ஆரம்பிச்சிட்டேன். இப்ப எதுக்கு அழுகிறியாம டிஷ்யூ எடுத்து கொடுத்துட்டு, அழுகையே நிறுத்து, நான் வேணா ரெண்ட் அதிகமா கொடுக்குறேங்கிறான். அப்போ நீ போய் தானே ஆகணும். சரி எவ்வளவு அதிகப்படுத்துவேன்னு கேக்குறா. ஒரு மாசத்துக்கு 1000 யான் அதிகமா தர, ஓகே தானதும் அவ்வளவுதான் சிரிப்பு வந்துருச்சு. அப்ப கரெக்டா உங்களுக்கு ஒரு டெலிவரி வர என்னன்னு எடுத்து பார்த்தா, சான்லி ஹோட்டல் குரூப் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு லீகல் நோட்டீஸ் வந்திருக்கு. எங்களோட கன்செப்ட் இல்லாம எங்க ஹோட்டல்ல நடந்ததை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிருக்கீங்க, இதனால எங்க ஹோட்டலோட பேரு ரொம்பவே கேட்டுடுச்சுன்னு சொல்லி நம்ம டாங்கியோக்குமே அனுப்பியிருக்காங்க. வாங்குறவோட உண்மையான முகம் தெரியணுங்கிறதுக்காக தாண்டி நான் அதை அப்லோட் பண்ணேன். ஆனா இப்படி ஆகும் நானே நினைச்சு பார்க்கல. இப்ப நம்ம என்ன பண்றது? 48 மணி நேரத்துல சாரி கேட்டு காம்பன்சேஷனை பே பண்ண சொல்லிருக்காங்கன்னு கேக்குறா. விட்ரி, வெயிட் பண்ணி பாப்போம் நம்ம ஹீரோன்னு சொல்ல, நான் ஒருத்தி மட்டும்னா பரவாயில்ல, உன்னையும் இதுல சேர்த்துட்டேனே அதான் எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறா. பரவாயில்ல விடு, பார்த்து போன்னு காலை கட் பண்ண ஹீரோ வந்து, இது ஜஸ்ட் லீகல் நோட்டீஸ் தானே, பெருசா எடுத்துக்காத, விடு விடுங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, நீ என்ன கம்ஃபர்ட்லாம் பண்ண வேணாம், போய் தூங்குன்னு அனுப்பி விட்டுட்டா. 2 பேருக்குமே கஷ்டமா தான் இருக்கு. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வைஸ் பிரசிடென்ட பாக்கணும்னு சொல்லி கேட்டா, அப்பாயின்மெண்ட் போட்டு நெக்ஸ்ட் வீக் பாருங்கன்னு இருக்காங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு பார்க்கிங் ஏரியாலேயே எப்படியோ அவங்கள புடிச்சிட்டா. என்ன மன்னிச்சிடுங்க, என்னையும் மீறி ஹோட்டல் அன்னைக்கு அப்படிலாம் நடந்துருச்சு, இதனால உங்களுக்குமே கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாரி கேட்க, ஏன் லீகல் நோட்டீஸ்க்காக இப்ப வந்து சாரி கேக்குறேன்னு கேக்குறாங்க. அப்படி இல்ல, ஹீஜிங்ல வேலை செய்யக்கூடிய டாங்கியோக்குமே லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க, அவ இப்படி ஆகும்னு தெரியாம தான் அப்லோட் பண்ணா. பட் நாங்க 2 பேரும் சேர்ந்து நெகட்டிவ் இம்பாக்ட சரி பண்ணிடுவோம், நீங்க தயவு செஞ்சு எங்களை மன்னிக்கணும்னு கேட்க, நீ சொல்றது எங்களோட லீகல் டீம் தான் பாத்துப்பாங்க, இதுல என்னால எதுவும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிட்டா. பின்னாடியே போக தடுக்கி விட்டு ஹீரோனுக்கு கால் அடிபட்டுருச்சு. இதை யாரும் ஒருத்தர் இவங்களுக்கு தெரியாம வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. தென் இப்ப நேரம் ஆஃபீஸ்ல மீட்டிங்காக உட்காந்துட்டு இருக்கேன். கோலிக் வந்து, டைரக்டர் ஃபேங் உன்ன மீட்டிங் அட்டென்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு பதிலா வேற வேலையை செய்ய சொல்லியிருக்காங்கன்னு அனுப்பி விட்டேன். ஹீரோவை இதை பாக்குறான். இப்ப இந்த பக்கம் ஜூனை காட்ட, என்னது டாங்கியோ லைவ் போட்டிருக்கான்னு பார்க்கும்போது, அவன் ஹோட்டல்ல நடந்ததை பத்தி வீடியோ அப்லோட் பண்ணது நான் தான், பட் அதுல இன்வால்வ் ஆயிருக்க பர்சன் கிட்ட கேட்காமையே நான் அதை அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை சீட் பண்ணிட்டு தான் நினைச்சுதான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். பட் அவங்க ப்ராப்பரா பிரேக்கப் பண்ணிருக்காங்கிற விஷயம் எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. சோ இனிமேல் அவங்களை இன்சல்ட் பண்ணாதீங்க, எதுவா இருந்தாலும் என்ன வேணாலும் என்ன திட்டிக்கோங்கன்னு சொல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கா இவன்ட்டு மெசேஜ் பண்றான், கால் பண்றான், எடுக்கவே மாட்டாளா. நேரா வீட்டுக்கு போய் பார்க்க லாக் ஆயிருக்கு கீழே. சோ கார்லயே உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்கான். அடுத்து அவங்க எல்லாரும் டாங்கியோவை திட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் தான் சாரி கேக்குறேன்ல, பரவாயில்ல என்ன வேணா இன்சல்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இப்படி எல்லாம் பேசாத, நான் இதை டீல் பண்ணிக்கிறேன்னு ஜூன் மெசேஜ் பண்றான். ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்காம இவங்க திட்டுறதையும் கேட்க முடியாம லைவ் ஸ்டாப் பண்ணிட. அடுத்து பார்த்தா நம்ம ஜூன் லைவுக்கு வரான். நம்மளோட பேட் நேம், அவங்களோட தப்ப ரியலைஸ் பண்ணி பேசும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு அவங்கள ரியல் லைஃப்லயே தெரியும். நான் ஒரு சிவில் சர்வெண்டா இருக்கேன், எனக்கே நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்ல பொண்ணு, எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பழகுவங்க தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம டாங்கியோக்காக பேசிட்டு இருக்க, இதை அவனோட அப்பா அம்மா பாத்துட்டு இருக்காங்க. இவன் எதுக்கு இவனை பத்தின விஷயத்த சொல்லிட்டு இருக்கான், இதனால இவனோட ஃபியூச்சர் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்ட்டு அம்மா குறுக்கு போய் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க, பார்த்தா பிளாக் பண்ணி விட்டுட்டான். பட் இந்த பக்கம் டாங்கியோவோ அவளுக்காக இவன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பேசுறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. எங்க ஆபீஸ்ல ஹீரோனை காட்ட எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, இவருத்தி மட்டும் உட்காந்துட்டே இருக்கலாம். இதை பார்த்த ஹீரோ வந்து ஜூன் பண்ண விஷயத்த சொல்லி மூட சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறான். பட் முடியல. இந்த விஷயத்த பத்தி சேர்மன் கிட்ட பேசினா எல்லாமே சரியாயிடும், நீ பாட்டுக்கு இதை பத்தி யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதவா போலாங்க, வரமாட்டா. என்னோட ஓனர் அம்மா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, சீக்கிரமாவே இது சரி பண்றதுக்கான வழியை நீ கண்டுபிடிப்ப, இப்ப மட்டும் வரலன்னா டிராபிக்ல மாட்டிப்போன்னு கூப்பிட சரின்னு கிளம்பிட்டா. இங்க ஜூனை காட்ட டாங்கியோக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுமாச்சே, பைபிள பேசுறான் பேசிக்கிட்டே இருக்கான். சாரி காய்ஸ், என்னால முடியலன்னு சொல்லிட்டு தான் லைவையே கட் பண்றானா. இதை பார்த்த டாங்கியோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, நீ லைவ பாத்தியாடி, பிரைம் மினிஸ்டர்னு ஒரு பையன் உனக்கு சப்போர்ட்டிவா எப்படி பேசிருக்கான் பாரு, அதுவும் ஒரு நாள் ஃபுல்லா டாப் ட்ரெண்டிங்ல அவன் தான் இருக்கான், யாரு உனக்கு அந்த பையனை தெரியுமான்னு கேட்க ஃப்ரெண்டுங்கிறாளா. ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு தோணல, ரொம்ப நல்ல பையன்டி, மிஸ் பண்ணிடாதங்கிறா.
இங்க லிஃப்ட்ல வந்துட்டு இருக்க ஹீரோ நம்ம வெளியே போய் ஏதாவது டெலிஷியஸா சாப்பிடலான்னு கூப்பிட எனக்கு எக்ஸ்ட்ரா ஜாப் இருக்கு, வீட்ல போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு அவங்க அப்பா கால் பண்ணவும் பேசுறா. இவரும் அந்த வீடியோவை பார்த்துட்டாரு. உனக்கு காசு பிரச்சனைனா சொல்லுமா, என்கிட்ட சேவிங்ஸ் இருக்கு தரங்க, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லப்பா, நானே அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, உன்னை பார்த்தா உண்மையான கியான்ஃபே மாதிரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு லிஃப்ட விட்டு இறங்கி போக வா என்னோட புடிச்சு இழுக்கிறான். ரொம்ப க்ளோஸா இருக்கவோ அமைதியாயிட. போதும் நிறுத்து, ரொம்ப அடம் பிடிச்சனா நம்மளையும் வீடியோ எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்கன்னு கூப்பிட வந்துட்டா. இந்த பக்கம் ஜூனை காட்ட மறுபடியும் லைவுக்கு வந்துட்டான். அப்போ ஒரு லேடி வந்து அவனோட காரை தள்ளி நிறுத்த சொல்ல, அப்போ பைபிள நம்ம வீட்டுக்கு கீழே தான் இருக்கான்ட்டு வந்து பாக்குறா. அவனும் லைவ் முடிச்சுட்டு நல்லா தூங்கிட ஐயோ போவோன்ட்டு அவனை எழுப்பி விட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன எங்கடா கூட்டு போறேன்னு கேட்க, சூப்பரான மீல் சாப்பிடறதுக்காக இந்த உலகத்துல டேஸ்ட் பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துருவேங்க, நான் ஆல்ரெடி செத்துட்டு இருக்கேங்கிறியா, நான் உன்னை முன்னைய காப்பாத்திருக்கலாம், அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேங்க, உன்னால என்ன காப்பாத்த முடியாது, இருக்க வேலையும் போயிடும் வேற பயமா இருக்கு, பத்தாதுக்கு டாங்கியும் வேற அஃபெக்ட் ஆகலைங்க. இங்க பாரு கியான்ஃபே, எப்போதும் தொடர்ந்து உன்னோட எஃபோர்ட்டை போட்டுட்டே இருக்கணும், அப்பதான் உன்னால ஒரு விஷயத்துல வின் பண்ண முடியும். இப்ப நான் உன்னை வேற இடத்துக்கு கூட்டு போறேன்ட்டு இந்த பக்கம் ஜூனை காட்ட தண்ணி குடிக்காம பாத்ரூம் போகாம தொடர்ந்து லைவ் பண்ணிட்டே இருந்திருக்கானா. எப்படிதான் எல்லாருக்காகவும் பண்ணுவியான்னு கேட்க, சச்சா இல்ல உனக்காக மட்டும்தான் இப்படி பண்ணுவேங்கிறான். சரி இப்ப என்ன தொடர்ந்து இப்படியே நிக்க போறமா, என்ன வெளியே கூப்பிட்டே இருப்பல, இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க போது அப்போ என்னோட டேட்க்கு வர சம்மதிச்சியான்னு இவன் கேட்டதும், இப்ப மட்டும் நீ நகர்ல அப்புறம் என் மைண்டை சேஞ்ச் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ ஹீரோயினை காட்ட அவளை அவன் மாலுக்கு கூட்டு வந்திருக்கான். பாரு உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, ஃபேஷனபிளா உன்னை காட்டினாதான் நீ வெளியே ஸ்ட்ராங்கா இருப்பங்க, என்கிட்ட காசு இல்ல ஒழுங்கா வீட்டுக்கு போலாங்கிறா, எதுக்கு இவ்வளவு கஞ்ச கரியா இருக்க, உன் பேரை நீ கஞ்சனே மாத்திக்கலாம், உன்னோட ஓன் நேம் நினைச்சு உனக்கே பாவமா இல்ல, அதுக்கு கொஞ்சம் நீ இன்வெஸ்ட் பண்ணுங்க, என்கிட்ட பணம் இல்லங்கிறா. பரவாயில்ல சீப் ரேட்லயே நல்லதா கிடைக்கும், ஒழுங்கா வந்து எடுவான்னு சொல்லிட்டு கடைக்குள்ள கூட்டு வந்துட்டான். அவ இப்ப போட்டிருக்க மாதிரியே எடுத்து கட்ட ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு என்ன டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்கு, நான் சூஸ் பண்றது எடுக்கிறேன், இந்தா இது சூப்பரா இருக்கு போட்டு வாங்க, இது இவ்ளோ ஷார்ட்டா இருக்குங்கிறா. சரி லெக்கின் எடுத்துக்கோ இருக்கும் இல்லங்க, அதுக்கு யார் செலவு பண்ணுவா, சரி ஹீரோ போட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போட்டுட்டு இருக்கா. ஹீரோ இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. இப்ப போட்டு வந்தவன் ரொம்ப ஷையா இருக்கிறதால இது என்னோட ஸ்டைலே கிடையாது நான் மாத்திக்கிறேன் இருக்கா. ஆனா இங்க பையன் பார்த்ததும் மயங்கிட்டான். அவ சொல்றது கூட காதுல கேட்க மாட்டுது. பரவாயில்லையே நீயும் அழகா தாண்டி இருக்கன்ட்டு அடுத்து நம்ம ஹீல்ஸ் வாங்குறோன்னு மொத்தமா வாங்கி இவதான் காசு கொடுத்துட்டு இருக்கா. இங்க ஜூனோட அப்பா அம்மா வேலை செய்யறதுக்கு வந்து கேட்க, ஜூனோட ஃப்ரெண்டு மத்தியானமே வேலையை விட்டு போயிட்டான், ஹண்டிங் ஹவுஸ்ல இருக்கிறதா கேள்விப்பட்டங்க, உடனே அங்கதான் ஓடுறாங்க. இங்க இவங்களை காட்ட, நான் இது வரைக்கும் பொண்ணுங்களோட ஷாப்பிங்கே வந்தது கிடையாது, கால் வலிக்குதுன்னு சொல்லாம கூட இத்தனைக்குள்ள வாங்கி கொடுத்துருக்கேன், நாளைக்கு மட்டும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து பாரு, எல்லாரும் ஆணு பாப்பாங்கங்க. அப்படிங்களா ரொம்ப தேங்க்யூங்கிறா. இனிமேல் இந்த மட்டமான ட்ரெஸ் எல்லாம் போடாத, எனக்கே இத்தனை நாள் கண்ணு தெரியாமல இருந்ததுங்க, உன்னன்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது ஹீல்ஸ் போட்டிருக்கால, ஸ்லிப் ஆகி விழ போக கரெக்டா ஹீரோ புடிச்சிட்டான். ஏன் இது வரைக்கும் நீ ஹீல்ஸே போட்டது இல்லையான்னு கேட்க, போட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி இடம் தான் புதுசுங்கிறா. உனக்கு என்ன இது கூட தெரியலையான்ட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, என்னோட ஃப்ரெண்ட ஸ்டைலிங்காக உங்ககிட்ட கூட்டு வரேங்க, உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். எங்க அப்பா அம்மா அவனை தேடி 100 ஹவுஸ்க்கே வந்துட்டாங்க. அப்ப ஸ்கிரீன்ல அவங்க 2 பேரையும் பார்த்துட்டேன். உள்ள ஜூன் தான் பேய் வேஷத்தை போட்டு வந்தவங்கள பார்த்து பயங்கரமா பயந்துட்டு இருக்கான். எப்போ சாமி விடுங்கடான்ட்டு வெளியே வந்து அவளை புடிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கான். ஏன்னா அவ்வளவு பயமாமா. இப்படி ஒரு வழியா அந்த இடத்து விட்டு கிளம்புனா கரெக்டா அப்பா அம்மா உள்ள இருக்காங்க. அவங்களையும் பயமுறுத்த வர 2 பேரும் பயந்துட்டாங்களா. எங்களுக்கு ஹார்ட் வீக்குப்பா, இப்படி பயமுறுத்தி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க தான் அதுக்கு காரணம்னதோ அவனுங்களே பயந்துட்டானுங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் வீட்டுல வந்து ஹீரோன் குக் பண்ணி தர அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். மொத்தமா என்னோட ட்ரெஸ் ஸ்டைலிங்னு எல்லாத்தையும் மாத்தி விட்டியே, எனிவே தேங்க்யூ, பட் இப்படி பண்ணி மாதிரி திங்குறியே, உன்னோட ஹேண்ட்ஸம் லுக்லாம் போயிடும்னு உனக்கு பயமா இல்லையான்னு கேட்கிறா. பரவாயில்ல நான் ஜாகிங் போய் சரி பண்ணிப்பேங்க. சரி சரி இந்த டோஸ்ட் பண்ணுவான்னு கொடுக்குறாளா. என்ன அர்த்தம்னு கேட்கும்போது, இன்னைக்கு நீ இதெல்லாம் எனக்காக பண்ணதுக்கு காரணம் நான் சோகத்துல தொடர்ந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே. இன்னைக்கு நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ஸோ தேங்க்யூ. சைனாலேயே நீ தான் என்னோட பெஸ்ட் டெனன்ட்னு சொல்லும் போது யூ ஆர் வெல்கம் பெஸ்ட் ஓனரமான் இருக்கான். இப்ப இந்த பக்கம் சேர்மனோட பொண்ணை காட்ட அவங்க அப்பாக்கு கால் பண்ணி, ஏன் கிட்ட கேட்காம ஹீஜிங்ல வேலை செய்யற பொண்ணுக்கும் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க, இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு அதை வித்ட்ரா பண்ண சொல்லிட்டா. இதை கேட்ட வாங்குரு வந்து, நீ பாட்டுக்கு லீகல் நோட்டீஸை வித்ட்ரா பண்ற, உன் அப்பா உன் மேல அக்கறையில தானே இதெல்லாம் பண்ணாங்க, அவரை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும் இல்லையா. எனக்கு தெரிஞ்சு கியான்ஃபேய நம்ம ப்ராஜெக்டை வித்து விளக்குறது தான் பெஸ்ட், அவளை பத்தி உனக்கு தெரியாதுங்கிறான். ஹீஜிங் ஹெல்ப்பால நம்ம ஹோட்டல் சக்சஸ் ஆகுதுன்னா எனக்கு அதுதான் முக்கியம், அதுக்காக நான் எதை வேணா ஃபேஸ் பண்ணுவேங்கிறா இவ. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்ட 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது காலிங் பெல் சவுண்டு கேக்குது. யாரா நீங்கன்னு கேட்டா நம்ம ஹீரோ ட்ரெட்மில் ஆர்டர் பண்ணிருக்கான். வெயிட் போட்டு ஹேண்ட்ஸம்லாம் போயிடுமோன்னு ஹீரோயின் கேட்டால, அதுக்காகவே வாங்கியிருக்கா இவன். இப்ப அதெல்லாம் செட் பண்ணிட்டாங்கல்ல, வா ஓடலான்னு கூப்பிட, எனக்கு இன்னைக்கு ஃபுல் ஆயிடுச்சுப்பா நாளைக்கு பாத்துக்கிறேன் இருக்கான்.
அப்புறம் எதுக்குடா இதை வாங்கினேன்னு இவ தான் அதை பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் நம்ம லூவை காட்ட அவனோட ஆபீஸ்க்கு வந்து எப்படி இருந்தாலும் கம்பெனியை கிவ் அப் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் என்னால அது முடியல. இப்பதான் ரியாலிட்டியவே புரிஞ்சுக்கிட்டேன். சோ உங்களையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது, உங்களோட வேலைகளை பார்த்துட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறான். இப்ப அவங்க எல்லாரும் பேக் பண்ணி வச்சிருக்காங்க கிளம்புறதுக்காக. பாவம் இவன் அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணப்போ ஜியாவோட சேர்ந்து வந்து பாத்துக்கிட்டு ஜாலியா விளையாண்டுக்கிட்டு 2 பேரும் போட்டோலாம் எடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்துதான் ரொம்ப ஃபீல் பண்றான். இப்ப இந்த பக்கம் நம்ம டாங்கியோவை காட்ட எப்பவும் போல கோச்சிங் வேலைக்கு வந்திருக்கா. அப்ப அவ இல்லாத நேரத்துல ஜூனோட அம்மா வந்து அந்த பையன் கிட்ட டாங்கியோவை பத்தி கேக்குறாங்க. அழகு சூப்பரான கோச், என்னோட அம்மா டான்சிங் ஸ்டுடியோல இருந்து தான் இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அரேஞ்ச் பண்ணாங்க, உங்களுக்கு வேணா அங்க போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஹூடி எல்லாம் போட்டு யாருன்னே தெரியல சாண்ட்லி ஹோட்டலோட பேரை கெடுக்கணும்னு நினைப்பான் போல. முதல்ல அதை பத்தி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு யாரோ கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோனை காட்ட அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு வரவோ மொத்த ஆபீஸும் இவ்வளவுதான் வாயை பொழந்து பாத்துட்டு இருக்கு. ஏன்னா பைபிள் அவ்வளோ அழகா இருக்காளா. மீட்டிங்கான ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்ல கிளம்புறா. இந்த பக்கம் டாங்கியோவை காட்ட நம்ம ஜூனு சாக்லேட்டு பொக்கேன்னு நிறைய கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்கான். அதை போட்டோ எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட இவன் ஓவரா இப்படி பண்ணிட்டு இருக்காண்டிங்க. அச்சோ அப்ப அந்த நாய்க்குட்டிய தயவு செஞ்சு தத்தெடுத்துக்கோடி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காளா. இதை பார்த்த ஹீரோ வந்து என்ன ஜூனு டாங்கியோவை கரெக்ட் பண்ணிட்டானான்னு கேட்க அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கேன்ட்டு டாங்கியோட ரிப்ளையை கேட்க நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டா அப்புறம் அவங்க அம்மா என்ன தேடி அடிக்கவே வந்துருவாங்கங்க. அதுவும் கரெக்ட் தான். பட் அவன் ரூம் எடுத்து தனியா தங்கிட்டானா அவங்க அம்மா குறுக்க வரமாட்டாங்களேன்னு ஹீரோ நல்ல ஐடியாவை தர. ஆமாண்டி இந்த சூப்பரான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாத, ஜூன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்ட்டு இவங்க 2 பேரும் லிஃப்ட்ல ஏறாங்க. நீ சொன்ன மாதிரியே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்ததால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதோட இல்லாம நிறைய லக்கையும் எனக்கு கொடுத்துருக்கு. டாங்கியோக்கும் எனக்கும் அனுப்பின லீகல் நோட்டீஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு சொல்ல அடே அப்ப இந்த தேங்க் எனக்கு எப்படி பண்ண போறேன்னு கேட்கிறான். விருந்து தான் நான் வச்சிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது புதுசா ஒருத்தர் உள்ள ஏறாரு. அவரு எந்த ஃப்ளோர்ல எது இருக்குன்னு கேட்டு விசாரிச்சுட்டு நம்ம ஹீரோ அழகா இருக்கால சோ அப்படியே தூண்டில் போடலான்னு கையை கொடுக்கும் போது ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான். ஆனா அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வாங்குறவோட ஆள்கிட்ட பேசினது எவனோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணால அதை லீக் பண்ணி விட்டுட்டான். நானே சொன்னேன்ல கியான் ஃபேயை வேலையை விட்டு தூக்குன்னு. லீகல் நோட்டீஸை வித்ட்ரா பண்ணதும் அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. அவளை வச்சுக்கிட்டே இருந்தா இப்படிதான் தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இனிமேலும் முடியாது, நீ ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னு வாங்குறோம் சொல்றான். எனக்கெல்லாம் இது பிரச்சனை இல்ல, உன் மேல ப்ரெஷர் ஆகுதல்ல அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறேன்ட்டு மீட்டிங் ரூம்ல அந்த வீடியோவை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது சேர்மனோட பொண்ணு வந்து கொஞ்சம் எல்லாரும் வெளியே போறீங்களா, நான் கியான்ஃபே கூட மட்டும் தனியா பேசணுங்கிறா. இப்ப எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட கியான்ஃபே நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன், உன்னை மன்னிச்சு விட்ட பாவத்துக்கு எனக்கே தெரியாம இந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு உன்னை நல்லவளா காட்டிக்க என்ன அசிங்கப்படுத்திட்டல. பட் இதுக்காகலாம் நான் பயப்பட மாட்டேங்க, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்பதான் அந்த வீடியோவையே பார்த்த யார் எடுத்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட மனசார சாரி கேட்க தான் வந்தேங்கிறான். நீ இதுல சம்மந்தப்பட்டிருக்கியோ இல்லையோ, பட் உன்னால நான் இதுல சம்மந்தப்பட்டுட்டேன். இதுக்கு ஒரே வழி எங்க கம்பெனி சம்மந்தப்பட்டிருக்க டீம்ல இருந்து நீ விலகிறது மட்டும்தான்ட்டு டைரக்டர் ஃபேங்க கூப்பிட்டு ஹீரோயினை வேலையை விட்டு தூக்குறது மட்டும்தான் ஒரே சாய்ஸுங்க. இங்க பாருங்க மேடம், உங்களோட பர்சனல் இமேஜ் அஃபெக்ட் ஆகுறதெல்லாம் உங்க ஹோட்டல் பாத்துக்க வேண்டியது. இதுல ஹீஜிங்க்கு எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. அப்படியே எங்களோட எம்ப்ளாய் அதுல சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவளை வேலையை விட்டு தூக்குறதுக்கான அதிகாரம் எங்களோட கம்பெனிக்கு மட்டும்தான் இருக்கு. ஆஸ் அ சூப்பர்வைசரா என்னால இதை ஒத்துக்க முடியாதுங்கிறாங்க டைரக்டர் ஃபேங். இவளை வேலையை விட்டு தூக்கலன்னா நான் யாரை வேணா வேலையை விட்டு தூக்குவேன், எனக்கு அந்த அதிகாரம் இருக்குங்கும் போது இந்த டீல் ஹீஜிங் ஜீசாங் சாண்ட்லி ஹோட்டலுக்கு சம்பந்தப்பட்டது. இதுல பர்சனல் விஷயத்த கொண்டு வராம இருக்கிறது தான் நல்லது. நீங்க அந்த அளவுக்கு மோசமான பர்சன் இல்லைன்னு நினைக்கிறேன். நாம இங்க எம்ப்ளாயோட எபிலிட்டிஸை தான் பார்க்கணும். சோ கியான்ஃபேயோட திறமை எந்த விதத்திலையும் கம்பெனி அஃபெக்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது. இதுக்கு மேலேயும் நீங்க என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் கிட்ட சொல்லி பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. சரி ஓகே, பட் இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்க ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டே இருக்கிறதால உங்களுக்கு தான் தலைவலி. அப்படி என்னதான் பண்ண போறீங்கன்னு பாக்குறேன்ட்டு கிளம்பிட்டா. என்னாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு நம்ம ஹீரோன் சாரி கேட்க. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம கம்பெனிக்காக பேசினேன், சாரி கேட்கறதால எதுவும் மாற போறது இல்ல, வேல்யூ தான் முக்கியம், அதை மட்டும் சரி பண்ண பாருன்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன ஹீரோட கேபின்ல உட்காந்துக்கிட்டு டைரக்டர் ஃபேங் எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்களே, வேற ஏதாவது மோட்டிவ் இருக்குமோ அவங்களுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி விடு, ப்ராஜெக்ட் டீம்ல இன்னொரு நாள் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டேன், இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோங்க. இன்னைக்கு டைரக்டர் ஃபேங் எவ்வளோ மாசம் பேசினாங்க தெரியுமா, வைஸ் பிரசிடென்ட் கூட வச்சு பார்க்கல. எனிவே என்னோட இமேஜை மாத்தி என்னோட புது விதியை எழுதுனதுக்காக ரொம்ப நன்றி. இதுக்கு நான் உனக்கு கண்டிப்பா ட்ரீட் வைப்பேங்கிறா. சரி எக்ஸ்பென்சிவான ஹோட்டலுக்கு கூட்டு போனா அவன் எப்பவும் போல அவ பட்ஜெட்க்கு தகுந்தமான ஹோட்டலுக்கு தான் கூட்டு வந்திருக்கா. கேட்டா அங்க சாப்பிட்ற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு சாப்பிடுங்கிறா. சரி அந்த வீடியோவை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பீஸை யாரு சாப்பிட போறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஹீரோ அவளுக்கு வாயை தொடச்சு விட இவளே எதிர்பார்க்கல.
அப்போ பொண்ணுங்களாம் ஒரு ஆக்டர் பின்னாடி போயிட்டு இருக்கேன். இப்ப இருக்க பொண்ணுங்களாம் ரொம்ப சைல்டிஷா இருக்காங்க பாரு. ஃபேனு பின்னாடி சுத்திட்டு இருக்காங்கங்க. உன்னோட அளவுக்கு யாராலையும் சைல்டிஷா இருக்க முடியாது. ஏன் நான் கூட ஃபேன் கேர்லா இருந்திருக்கேன். ஒரு கிராஸ்டாக் ஆக்டர் ஒசாமோ ஒரு பேரு செம்ம ஃபேமஸ். பட் உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட அழக பாருன்னு காட்ட என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கான்னு ஓட்டி விட்டுட்டான். சரி, ஏன் உனக்கு அவர் அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது, ஒரு மோசமான கார் ஆக்சிடென்ட்ல உயிர் போற நிலைமையில அவர் உயிர் பொழைச்சிட்டாரு. ஆனாலும் அவர் தொடர்ந்து அவரோட காமெடியால எத்தனையோ பேரை சிரிக்க வைக்கிறாரு இல்லையா. சோ அதை பார்க்கும் போதெல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா அதை சரி பண்றதுக்கான வாய்ப்பு கடவுள் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள ஏற்படுத்தும். பட் இந்த வீக்கெண்ட் நடக்க போற அவரோட ஷோவோட டிக்கெட்லாம் தீந்து போச்சுன்னு ஃபீல் பண்ண, கவலையப்படாத, நான் உனக்கு டிக்கெட்டை வாங்கி தரேன். அதுவும் ஃப்ரண்ட் சீட்ல உன்னை பிடிச்சி உட்கார வைக்கிறேன் பாருங்க. அப்படி மட்டும் வாங்கிட்டேன்னா உன்னோட லாஸ்ட் நேம் நான் எடுத்துக்கிறேங்கிறா. அப்ப சரி, உன்னோட ஆசை கண்டிப்பா நிறைவேறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேங்கிற இவன். இப்போ அடுத்த நாள் மீட்டிங்ல எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் சாண்ட்லி ஹோட்டலுக்கு நம்ம பிஆர் டீமை சஜஸ்ட் பண்ணா கண்டிப்பா அவங்க இமேஜ் எல்லாம் பயங்கரமா போயிடுங்க. நம்ம ஹீரோ குறுக்க வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிறான். டைரக்டர் ஃபேங்கும் நம்மளோட வேலை ஸ்பான்சர்ஷிப், அதை மட்டும் பண்ணா போதும். சாண்ட்லி ஹோட்டல் அவங்களுக்கான பிஆர் டீமை வச்சிருக்காங்க. சோ அவங்களே இதை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்பிட, இப்ப எதுக்காக குறுக்கு பூந்து என்ன ஸ்டாப் பண்ண? என்னோட வேல்யூவை காட்டணும் ட்ரை பண்ணா நீ இப்படி பண்ணி எனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாம பண்ணிடுவ போலியங்க. உன்னோட பிளான் நல்லா இருக்கிறதால தான் நான் உன்னை ஸ்டாப் பண்ணுங்கிறான். எதுக்காகன்னு கேட்கும்போது சொல்ல வேண்டிய நேரத்துல கரெக்டா சொல்லணும், அப்பதான் அது மீனிங்ஃபுல்லா இருக்கும். இப்பெல்லாம் இதை சொல்லக்கூடாதுங்கிறான். இப்ப இந்த பக்கம் ஜூனோட அம்மாவை காட்ட டாங்கியோ பாக்குறதுக்காக அவ வேலை செய்யற டான்சிங் ஸ்டுடியோக்கே வந்துட்டாங்க. அதுலயும் அவளோட டீம்ல தான் சேருவங்க போது கரெக்டா அவளே வந்துட்டாளா. ஆன்ட்டி, எது சொல்றதா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்குங்க. இங்க பாருமா, உன்னோட வேலை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. எங்க ஜூனை பாரு, எவ்வளவு ஒரு ஸ்டேபிளான வேலையில் இருக்கான். அவனோட வேலைக்கும் உன்னோட வேலைக்கும் உன்னோட பேக்ரவுண்டுக்கும் சுத்தமா மேட்சே ஆகல. ஆன்ட்டி, எனக்கும் ஜூனுக்கும் செட் ஆகாது. நான் அவனுக்கு ஏத்தவ கிடையாதுன்னு தானே சொல்றீங்க. அப்ப இத உங்க ப்ரீஷியஸான மகன்கிட்டயே சொல்ல வேண்டியதானே. நீங்க தான் அவனோட அம்மா, நான் கிடையாதுன்னு எழுந்து போயிட்டான். அப்போ லீடர்னு ஒருத்தரை மீட் பண்றாங்க அம்மா. இவங்களோட பொண்ணு தான் இந்த டான்சிங் ஸ்டுடியோவோட ஓனர். சோ அவங்க கிட்ட போய் இந்த டான்ஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்றேன், பட் டாங்கியூ எப்போ வருவாளோ அப்பவே எனக்கும் டைமிங்கை மட்டும் செட் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. அப்புறம் என்ன, வீட்டுக்கு வந்து சாப்பிடாம கொள்ளாம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் யாருன்னு காட்டணும்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் டாங்கியூக்காக பண்றேன்னு அப்பா கேட்கும்போது, அவளுக்கு என் மக வேணும்னா முதல் ஏன் கிட்ட அவ பாஸ் ஆகணும்னு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட பாய் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றான். ஹீரோயின் சொன்ன அந்த ஒசாமா பத்தி தான் கேட்டுட்டு இருக்கான். இவங்க யாருக்கும் பெருசா தெரியலையா. ஆனா டிக்கெட்லாம் தீந்து போச்சுடா. எனக்கு விஐபி சீட்ல 2 டிக்கெட் வேணும்னு கேட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா இவங்க அரேஞ்ச் பண்ண சிங்கர் பொண்ணு ஜாயின் ஆயிடுச்சு. ஏன்டா இவளை கூப்பிட்டீங்கிற மாதிரி தான் ஹீரோ ஃபீல் பண்றான். இந்த பக்கம் டாங்கியோ காட்ட அவளுக்காக ஜூன் ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கான். இது ஸ்வீட்டா இருக்கும், உங்களை சாப்பிட சொல்லிருக்காருன்னு கொடுத்துட்டு பத்தாதுக்கு டான்ஸ்லாம் வேற ஆடி காட்ட இதெல்லாம் ஜூன் பண்ண சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் டைம் தயவு செஞ்சு டெலிவரி மேனை மட்டும் டான்ஸ் ஆட சொல்லாத, உனக்கு ஆடணும்னா நீயே ஆடி காட்டுங்கிறலா. அப்ப சரி, எப்ப வேணா பண்ணிட்டா போச்சுன்னு ரிப்ளை பண்ணிட்டு சந்தோஷமா கிளம்புறா. அவ வீட்டுக்கு கீழே தான் நின்றுட்டு இருந்திருக்கான். இந்த பக்கம் ஹீரோவை கட்ட அந்த ஒசாமாவை பத்தி பேசி பேசி வந்து சிங்கர் பொண்ணு கடுப்பாய் கிளம்பிடுச்சு. அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்ல, சும்மா பொண்ணுங்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்றதா என் வேலையா. போதும், இந்த ஒரு வாயோட கிளம்புறங்கும் போது என்னடா இப்பவே கிளம்புறேன்னு கேட்டா நாளைக்கு எனக்கு வேலைக்கு போகணும், விஐபி டிக்கெட்ஸ் மட்டும் வாங்க மறந்துடாதீங்கன்ட்டு கிளம்பிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்ல காட்ட உங்களை பார்க்க ஒரு அழகான பொண்ணு வந்திருக்கு, செம்மையா இருக்காங்க அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி விட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் ஹீரோயினை விடவே அந்த பொண்ணு அழகா இருக்கா. ஒருவேளை அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க. நல்லா பேச இதெல்லாம் ஏன்டா கேட்க வைக்கிறீங்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருக்கா. இங்க ஹீரோ பார்க்க வந்தது அந்த சிங்கர் பொண்ணு தான். அதுவும் ஹீரோ கேட்ட விஐபி டிக்கெட்ஸ் அவ தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கறாளா. ஐயோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க போது உன்னோட தேங்க்ஸ் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறா. அப்ப சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் உனக்காக பண்றேங்க. எதுவா இருந்தாலுமா அப்ப நான் யோசிச்சுதான் சொல்லுவேன், பெருசா பணம்லாம் செலவு பண்ண வைக்க மாட்டேன், பயப்படாதுன்ட்டு போயிட்டு இருக்கா. இப்ப ஈவினிங் போல எல்லாரும் வேலையை விட்டு போனதுக்கு அப்புறமா ஓனரம்மா இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என்ன சமைக்க போறீங்கன்ட்டு வரேன். அதெல்லாம் ஒன்னும் சமைச்சு தர முடியாதுங்கிறா. நீங்க ஸ்ட்ரைக் பண்றதுக்கு முன்னாடி இதை பார்த்தா நல்லா இருக்கும்னு அந்த டிக்கெட்டை காட்டினதும் புள்ள குஷி ஆயிடுச்சு. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாவே இதோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.